இப்போ இந்த இமேஜ் பாருங்க. பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜ் ஆசிஃப் இப்போ ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்தியா ஏதாவது ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் பண்ணா நாங்க கொல்கத்தா வரைக்கும் வருவோம்னு சொல்றாரு. சடனா ஏன் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்படி சொல்லணும்? பிளஸ் இந்தியால சமீபமா கொஞ்சம் இந்த ட்ரில்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்குது. அது என்ன இது ஏன் இப்போனா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், அப்புறம் நம்ம ராவோட சீஃப் இவங்க பிரகாஷ் ஜெயின், அப்புறம் நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி இவர் அஜித் ஜோவல், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வேற நடந்திருக்கு. ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணிருக்காரு டெல்லியில. இதெல்லாம் எங்கேயோ கனெக்ட் பண்ணி பார்த்தா இதெல்லாம் ஏன் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்டரி ஒன்னு பாத்துடலாம். 1971 கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இது மறுபடியும் ரெஸ்யூம் ஆயிருக்கு. அதுவும் சின்னதா இல்ல, பிக் ஸ்கேல்ல. ஆபரேஷன் அபயாஸ்னா என்னன்னு பாக்கலாமா? நேஷன் சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில், அதாவது நேஷன் வைடா நடக்குது. பப்ளிக் சேஃப்டி எமர்ஜென்சி ப்ரிப்பரேஷனுக்காக சொல்றாங்க. சோ இதுல வந்து என்டிஏ, எஸ்டிஆர்எஃப், அப்புறம் என்டிஆர்எஃப் இவங்க எல்லாம் சேர்ந்து பப்ளிக் சேஃப்டிக்காக, அதுவும் முக்கியமா நிறைய இடத்துல வந்து சைரன்ஸும் பிளாக் அவுட்டும் எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஆபரேஷன் அபயாஸ் சொல்றாங்க. அதே இப்ப நீங்க யோசிக்கலாம், ஆல்ரெடி அங்க ஈராக்கும் அந்த ஒரு பிரச்சனை வேற போயினுக்குது, இப்ப இது என்ன, இது புதுசா ஏதோ ஆரம்பிக்குதா அப்படின்னு. எஸ், இது என்னன்னா இது எல்லாமே இப்போ ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எங்க தொடங்குதுன்னா 1971 அதுக்கு முன்னாடியே 1965 அது அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பாம்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து எங்க போட்டாங்கன்னா TANOT, தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சுங்க,